கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தாவின் ஜனமே, கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாளம் வழி விலக்கி, பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. கர்த்தாவின் ஜனமே, கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகிறார். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வு தருகின்றாரே. எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வு தருகின்றாரே. கர்த்தாவின் ஜனமே, கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை கிருபையாய் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. உம்முடைய கிருபையின் பிரசன்னத்துக்குள்ளே நீர் எங்களை மூடி உம்முடைய ஆளுகை தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே தியானிப்பதற்கு யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய ஜனத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை. என்ன சொல்லுகிறார்? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. 27வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறேன் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் அநேக சந்தர்ப்பங்களில் நாம் சில இடங்களில் வெட்கப்பட்டு போயிருக்கலாம். நம்ம வெட்கப்பட்டு போன சந்தர்ப்பங்களெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எந்த காரணத்திற்காக, எந்த சூழ்நிலையில் நம்ம வெட்கப்பட்டு போயிருக்கிறோம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை செய்கிறது நிமித்தம்தான் பல இடங்களிலும் நம்ம வெட்கப்பட்டு போகும்படியான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. அநேகர் இந்த நாட்களில் நம்மளை வெட்கப்படுத்தணும்னு நினச்சி செயல்பட்டாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் ஒரு நாளும் வெட்கமடைய செய்வது இல்லை. சங்கீதம் 25:3 சொல்லுகிறது, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள். அருமையானவர்களே, இந்த நாட்களில் இந்த 2026வது வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் வாழ வேண்டும் என்றால் கர்த்தரை நோக்கி காத்திருந்து பாருங்கள்.
தேவ சமூகத்தில் ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் காத்திருந்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிற ஒவ்வொரு மனுஷரும் நிச்சயமாக வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. 22ஆம் சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். கர்த்தரை ஒரு மனுஷன் நம்பி இருந்தான்னா அவன் ஒரு நாளும் அவனை ஆண்டவர் வெட்கப்பட விடவே மாட்டான். இந்த வருஷம் ஒரு புதிய தீர்மானம் எடுத்து பாருங்கள். நான் கர்த்தரை மாத்திரம்தான் நம்பி இருக்க போகிறேன். நிறைய மனிதர்கள் உங்களுக்கு உதவுவதாக, உங்களுக்கு சகாயமாக, உங்களுக்கு நன்மை செய்வதற்காக பல மனிதர்கள் வரலாம். உங்களுக்கு ஆதரவாய் பேசுகிறவர்கள் பலர் இருந்தாலும் நான் ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கர்த்தரை முழுவதுமாக ஸ்தோத்திரம் நம்பி வாழ்ந்து பாருங்கள். நிச்சயமாக ஸ்தோத்திரம் வெட்கப்படாதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். சங்கீதம் 97:7 சொல்லுகிற, சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்கள். தேவனை தவிர, கர்த்தரை தவிர மற்ற காரியங்களை நம்பி போகிறவர்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு போவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்தை நம்பி நாடி யாரெல்லாம் அவரை பின்பற்றுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஒருபோதும் வெட்கம் அடைய அனுமதிக்கவே மாட்டார். இந்த வருஷம் நீங்கள் தீர்மானம் எடுங்க. நான் முழுமையாக கர்த்தரை நம்பி இருக்க போகிறேன், நான் கர்த்தரை சார்ந்து இருக்க போகிறேன், கர்த்தர் எனக்கு சொல்லுகிற காரியங்களுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கப் போகிறேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து தேவனை பின்பற்றி பாருங்கள். உங்களை ஆண்டவர் ஒருபோதும் வெட்கப்பட விடமாட்டார். என் ஜனங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள், அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நல்ல பிதாவே, இந்த வருஷம் என் ஜனங்களை ஆண்டவர் வெட்கப்படாதபடி தலையை நிமிர்த்தி உயர்ந்திருக்க செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.